கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, ஏக சக்கராதிபதியும் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் சில வேளைகளில் நினைப்பது உண்டு, என் இயேசு என்னோடு பேசுவாரா, என் இயேசு என்னை தொடுவாரா, என் இயேசு என்னை கரம் பிடித்து வழி நடத்துவாரா, நான் இயேசுவின் சத்தத்தை கேட்க முடியுமா, அவர் என் விண்ணப்பத்தை கேட்பாரா, அவருடைய அன்பு மழையில் நான் அதிக குதூகலத்துடன் என் வாழ்க்கையை நடத்தக்கூடுமா என்று நாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் அன்புள்ளவர். அவர் இப்பொழுது நமக்கு இக பர ஆசீர்வாதங்களை கொடுக்க ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார். நாம் நமது அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை இப்பொழுது இரத்தன கம்பளம் வைத்து அவரை இந்த நிகழ்ச்சிக்கு நற்செய்தி காட்டும் புதிய பாதை என்ற நிகழ்ச்சிக்கு நாம் வரவேற்கிறோம். இப்பொழுது நம் இயேசு கிறிஸ்து நம் நடுவில் இருக்கிறார், நம் மத்தியில் உலாவுகிறார். அவர் நமக்கு ஆசீர்வாதங்களை அடுக்கடுக்காக கொடுக்க ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார். பிரமீடு ஆசீர்வாதங்கள் நமக்கு இந்த காலங்களில் தேவையாக இருக்கிறது. வேதத்தில் குறிப்பிட்டுள்ளபடி நமக்கு கிருபையின் மேல் கிருபை வேண்டும், நமக்கு வெற்றியின் மேல் வெற்றி வேண்டும், நமக்கு வல்லமையின் மேல் வல்லமை வேண்டும், நமக்கு மகிமையின் மேல் மகிமை வேண்டும். இன்றைய தியான பகுதி தேவனுடைய மகிமையை குறித்ததாகும். தியானத்திற்கென்று நான் எடுத்துக்கொண்ட கருப்பொருள் மகிமையின் பிரமீடு. இந்த மகிமையின் பிரமீடு மகிமையின் மேல் மகிமை நாம் அடைந்து கொண்டே வருவதை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது 2 விதங்களில் நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு மகிமையின் மேல் மகிமையை கொடுக்கிறார். முதலாவதாக படிப்படியாக மகிமையை கொடுக்கிறார். அதுதான் மகிமையின் மேல் மகிமை. அடுத்ததாக ஷெக்கினா மகிமையை நமக்கு கொடுக்கிறார். முதலாவதாக மகிமையின் மேல் மகிமையை பற்றி நாம் பார்க்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனிதனை சிருஷ்டித்த பொழுது தம்முடைய சாயலில் சிருஷ்டித்தார். அவனுக்கு தனது மகிமையை முடிசூட்டினார். ஆனால் நடந்தது என்ன? மனிதன் பாவத்தில் வீழ்ந்தான், எல்லாவற்றையும் இழந்தான். தேவனுடைய சாயலை இழந்தான், தேவனுடைய மகிமையை இழந்தான், அவருடைய ஐக்கியத்தை இழந்தான், அதிகாரத்தன்மையும் ஆளும் தன்மையும் இழந்தான். அவன் அதிகாரத்தன்மையும் ஆளும் தன்மையும் இழந்தான். அவன் தேவனுடைய சமூகத்திலிருந்து பரதேசியிலிருந்து விரட்டப்பட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து மிகவும் அன்புள்ளவர். அவர் தம் அன்பின் நிமித்தமாக, தமது கிருபையின் நிமித்தமாக பரலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு ஜீவ பலியாக வந்து சிலுவையில் நமக்கு மகிமையை திரும்ப தேடி கொடுத்து இருக்கின்றார். எனவே இன்று மகிமையின் ராஜா நம் மத்தியில் இருக்கிறார். அவர் மகிமையை நமக்கு வெளிப்படுத்தப் போகிறார். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 1:14 இவ்வாறு கூறுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்தில் வாழ்ந்த கட்டத்தில் அவர் தம் மகிமையை வெளிப்படுத்தினார். அதை சீஷர்கள் கண்டார்கள், அதை மக்கள் கண்டார்கள். இப்பொழுதும் அதே மகிமையை நமக்கு கொடுக்க வருகிறார். அவர் படிப்படியாக நமக்கு மகிமையை கொடுக்க வருகிறார். எப்படி பிரமிடில் படிப்படியாக வந்து உன்னத நிலையை இருக்கிறதோ அதே போல மகிமையின் மேல் மகிமை நாம் அடைந்து மறுரூபமாக்கப்பட்டு உன்னத நிலையில் நாம் வரப்போகிறோம். முதலாவது படி என்னவென்றால், தேவனாகிய கர்த்தர் மேகத்தின் மீது வந்து நமக்கு மகிமையை கொடுக்க வருகிறார். அன்று
இஸ்ரவேல் ஜனங்கள் சீனாய் மலையில் தேவனுடைய பிரசன்னத்தை பார்த்தார்கள், அவருடைய மகிமையை பார்த்தார்கள். அந்த மகிமை மேகத்தின் மீது இறங்கி வந்ததை பார்த்தார்கள். அதே போல இன்று நாம் தனிமையில் அதிகமாக வேதம் வாசிக்கும்போது, அதிகமாக ஜெபிக்கும்போது, அதிகமாக பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு இருக்கும் பொழுது தேவனுடைய மகிமை வல்லமையாய் மேகத்தின் மீது வந்து நம்மை மூடிக்கொள்ளும், நம்மை சுற்றி சூழ்ந்து கொள்ளும். ஆம், அந்த மகிமையின் மேகங்கள் இப்பொழுது நம்மை சூழ்ந்து இருக்கின்றது. முதல் படி மகிமையின் மேகங்கள். இரண்டாவது மகிமை என்னவென்றால், நமது சரீரம் பரிசுத்த ஆலயம். ஆம், நாம் கர்த்தருக்கு பரிசுத்த ஆலயமாக இருக்கிறோம். எனவே இயேசு கிறிஸ்துவின் மகிமை நமக்குள் இருக்கின்றது. அன்று ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனுடைய மகிமை மகா பரிசுத்த ஸ்தலத்தை நிரப்பி இருந்தது என்று நாம் வசனத்தில் பார்க்கிறோம். அதே மகிமை இப்பொழுது நம்மை சூழ்ந்து நிற்கின்றது. சாலமோன் ராஜா ஆலயத்தை கட்டும் பொழுதும் மகிமையினால் அந்த ஆலயம் நிரப்பப்பட்டிருந்தது. அந்த மகிமை நமக்கு தேவையாக இருக்கின்றது. ஆனால் ஒன்றை நினைவில் வைத்து கொள்ளுங்கள், நம் பரமபிதா நீதியின் சூரியன். அவர் பரலோகத்தில் நீதியின் சூரியனாக இருக்கிறார். அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணராக இருக்கிறார். அவரால் பாவத்தை பார்க்க முடியாது. ஆம், அவர் பற்றி எரியும் அக்கினியாக இருக்கின்றார். நாம் பூலோகத்தில் பாவிகளாக இருக்கிறோம். எப்படி நாம் பரிசுத்த பிதாவை பார்க்க முடியும்? இயேசு கிறிஸ்துவின் மகிமை தேவையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிதாவுக்கும் நமக்கும் நடுவில் மத்தியஸ்தராக மேகங்களின் மத்தியில் மகிமையோடே வருவார். வந்து தமது சுத்த இரத்தத்தால் நம்மை சுத்திகரித்து நம்மை நீதிமான்களாக்குகிறார், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். பின்பு தமது மகிமையினால் நம்மை நிரப்புகிறார். அப்பொழுது நமக்கும் தேவனுக்கும் இடையே இருந்த அந்த தடுப்பு சுவர் நீங்கிவிடும். இயேசு கிறிஸ்துவின் மகிமை நமது சரீரத்தில் இருக்கின்றது. நமது சரீரம் ஆலயமாக இருக்கின்றது. எனவே அந்த ஆலயத்தில் இயேசு கிறிஸ்து மகிமையாக வாசம் பண்ணுவதை நாம் பார்க்கலாம். மேகத்தின் மீது வந்து மகிமையை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய மகிமையை நம்முடைய சரீரத்திற்குள் கொடுக்கிறார். ஆம், ஆசரிப்பு கூடாரத்தில் மகிமை நிறைந்திருந்தது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்திராகம் 40:34 இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பியது. ஆசரிப்பு கூடாரத்தில் 3 பாகங்கள் இருக்கின்றது. வெளி தோற்றம், தூய ஒரு மகிமையான இடம். ஆம், அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். 3வதாக இருப்பது மகா பரிசுத்த ஸ்தலம். ஆசரிப்பு கூடாரத்தை மோசே வனாந்தரத்தில் உண்டாக்கினது போல இப்பொழுது நமது ஆலயம் நமது சரீரமாக இருக்கின்றது. நமது பரிசுத்த ஸ்தலத்தில், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனுடைய மகிமை நிரப்பும். சாலமன் ராஜா பிரதிஷ்டை செய்தான், ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை செய்தான். அப்பொழுது ஜெபித்தான். வானத்திலிருந்து தேவனுடைய மகிமை இறங்கி வந்தது, ஆலயத்தை நிரப்பிற்று. அப்பொழுது ஆசாரியர்கள் உள்ளே போகக்கூடாதபடி இருந்தது என்று வசனம் கூறுகிறது. ஆம், மேகத்தின் மீது வந்து நமக்கு மகிமையை கொடுக்கிறார். பரிசுத்த ஆலயமாக நம் சரீரத்துக்குள் அவர் மகிமையாக இருக்கிறார். ஆம், நாம் மட்பாண்டங்கள். இந்த மட்பாண்டத்தில் இயேசு கிறிஸ்துவின் மகிமை
ஒரு பொக்கிஷமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய மகிமையை நாம் காண்கிறோம். அவருடைய மகிமையில் நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம். புதிய சிருஷ்டியாக மாற்றப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் மூலம் அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தன. தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். மறுரூப மலையில் அவர் சென்றபோது தெய்வீக மகிமையை அங்கு வெளிப்படுத்தினார். அதை யாக்கோபு, யோவான், பேதுரு கண்டார்கள் என்று வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இன்றும் நம்முடைய மட்பாண்டமாகிய இந்த சரீரத்தில் அவர் மகிமையாக வெளிப்பட்டு கொண்டு இருக்கின்றார். அவர் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அவருடைய உடல் கிழித்தெறியும் பொழுது, அவருடைய உடல் கிழிக்கப்படும் பொழுது எருசலேம் தேவாலயத்தில் திரைச்சீலை மேலிருந்து கீழாக இரண்டாக பிரிந்தது. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனுடைய மகிமை இருந்தது. அந்த மகிமை வெளிப்பட்டது. இப்பொழுது அந்த மகிமையை நாம் காண்கிறோம். மகிமையை நமக்கு இயேசு கிறிஸ்து ஒரு ஈவாக கொடுக்கிறார். ஆம், அவர் என்ன ஜெபம் பண்ணினார் என்றால், யோவான் 17:22 இயேசு, நீ எனக்கு கொடுத்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன் என்று கூறுகிறார். பிதாவினிடமிருந்து இயேசு மகிமையை பெற்றார். அந்த மகிமையை நமக்கு கொடுக்கிறார். இதைத்தான் மோசே விரும்பினான். மோசே சீனாய் மலைக்கு சென்றான். 40 நாட்கள் தேவனோடு சஞ்சரித்தான். ஆண்டவரே, நான் உம்முடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு கர்த்தர், நீ என் முகத்தை பார்க்கப் போவதில்லை, ஆனால் நீ என் மகிமையை காண்பாய் என்று சொல்லி தேவனானவர் கடந்து போனார். அப்பொழுது மோசே தேவனுடைய மகிமையை கண்டான். ஆம், நாம் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவின் மகிமையை பெற்றிருக்கிறோம். மறுமையிலும் நாம் இயேசு கிறிஸ்துவின் மகிமையை பெற்று நாம் என்றென்றும் அரசாளும் ராஜாக்களாக இருப்போம். ஒரு விசுவாசி ஒருவர் இருந்தார். அவருக்கு தீராத வியாதி. ரொம்ப வலியில் துடித்தார். ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணாங்க. அங்குள்ள டாக்டர்ஸ் கைவிரித்து விட்டார்கள். ஒரு போதகர் வந்தார். அவருக்காக ஜெபம் பண்ணினார். ஆண்டவரே, இந்த வியாதியை இந்த விசுவாசியினிடமிருந்து நீ நீக்கி போடும் என்று அதிகமாக ஜெபித்தார். 3 நாட்கள் கழித்து அந்த விசுவாசி அந்த போதகரை அழைத்து, ஐயா, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், நீங்கள்